Hello friends, welcome to Cyber Codex. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் 26th December 2024 அன்னைக்கு இருக்கிற அரியர் எக்ஸாம் DBMS ஓட ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். எக்ஸாம்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கலாம், ஸோ எப்படி நீங்க படிச்சா வந்து ஈஸியா பாஸ் ஆகலாம், கெட் டு ஸ்கோர் கெட் மார்க்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நாம இந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ இதில் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு எடுத்தாலே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுறேன். இந்த சிலபஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லைக் நம்ம டேட்டாபேஸ் சிஸ்டம் ஏன் போகிறோம், அப்போ கண்டிப்பாக define database. Database-னா என்ன, DBMS அதோட purpose. Right. Then views of data. So views of dataன்னு பார்க்கும்போது இங்க நமக்கு data abstraction சொல்லிட்டு அங்க வந்து ஒரு 3 levels இருக்கும். Physical view, logical view. இந்த மாதிரி நமக்கு ஒரு 3 views இருக்கும். So அதை பார்த்துக்கணும். அடுத்தது data models. இதிலே இந்த viewஸ்லேயே பார்த்தோன்னா internal, external இந்த கதைலாம் உண்டு. So இதெல்லாமே பார்த்துக்கணும். Then data models. So data models அப்படின்னு பார்க்கும்போது schema-னா என்ன, instances-னா என்ன, integrity-னா என்ன, so இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வரும். Then database system architecture. So that is one of the important part B or part C question. Then introduction to relational database. So இதுலயும் நமக்கு அந்த query related எல்லாமே வரும். அந்த schema, instances. So அதுல வேற என்னென்ன, SQL-னா என்ன, இது எல்லாமே வந்துரும். Then relational models. So relational models நமக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அந்த views வச்சுலாம் வரும். Then keys. Keys அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட different data models என்ன, அதில் SQL என்ன, ஃபைனல் டாபிக் வந்து embedded SQL. மேபி நமக்கு SQL-க்கும் embedded SQL-க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்கலாம், இல்லை embedded SQL-ம் டைனமிக் SQL-க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். ஸோ என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் யூ ஹாவ் டு கிரியேட் ஒரு ஓவர்வியூவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட். தென் ரிலேஷனல் அல்ஜிப்ரான்னு பார்க்கும்போது SQL கான்செப்ட்ஸ் எல்லாமே வரும். லைக் இங்கே வந்து DDL, DML, DCL கான்செப்ட்ஸ் எல்லாமே, லைக் இன்சர்ட், CRUD ஆப்ரேஷன்ஸ், இது என்னங்கிற ஒரு சின்ன ஓவர்வியூ, கிரியேட் கொரி, ஷோ கொரி, ஸோ இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். தென் ஃபைனலாக கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் கீ, அதோட டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் பார்ட் பின்னு பார்க்கும்போது இங்கே ER கொடுத்துட்டோம், பட் ER மாடல் வந்து நமக்கு செகண்ட் யூனிட்ல தான் வரும். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ். அதாவது லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு ஒரு ER மாடல் கொடுத்து அதோட ப்ராப்ளம் டெஃபினிஷன் கொடுத்து எல்லாம் ஒரு தியரி ஆஸ் வெல் அஸ் டயக்ராமேட்டிக்காக கொடுக்கணும். தென் ஸ்ட்ரக்சர், இது நம்ம பார்த்தது தான், டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் பண்ண போகிறது. தென் டிஃபைன் த 3 ஸ்கீமா அப்படின்னா ஃபிசிக்கல், லாஜிக்கல் வியூ, இது எல்லாமே பண்ணுவோம். தென் மேப்பிங் பிட்வீன் ஸ்கீமா, ஸோ ஸ்கீமா மேப்பிங் பண்ணிடுவோம். ஆர்கிடெக்சர் ஆஃப் DBMS. ஸோ இதிலே ஹோம் லோன் அப்ளிகேஷனுக்கு எப்படி ER போடலாம். ஃபைனலாக எம்பெடட் அண்ட் டைனமிக் SQL-க்கு என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ரைட். தென் செகண்ட் யூனிட். ஸோ செகண்ட் யூனிட் பார்த்தோம்னா டேட்டாபேஸ் டிசைன். ஸோ டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ER மாடலோ இல்லை UML-ஓ போடுவாங்க. ஸோ இங்கே நமக்கு ER மாடல் ப்ளஸ் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ஹான்ஸ்ட் ER மாடல், தென் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ், நான் ஃபங்க்ஷனல், தென் 1NF, 2NF, 3NF, தென் பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம், மல்டி வேல்யூட் டிபெண்டன்சி. ஸோ இப்படி பார்க்கும்போது என்னெல்லாம் படிக்கலாம் சிலபஸ் வைஸ் பாருங்கள். ER மாடல்னா என்ன, ரிலேஷன்ஷிப் செட்டுனா என்ன, தென் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்ன, அடுத்தது 1NF, 2NF, 3NF, 4NF, ஃபைனலாக ஹீத் தியரம் அண்ட் ஃபேகின் தியரம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து அந்த நான் லாஸ் டிகம்போசிஷன் இந்த கான்செப்ட்ஸில் வரும். தென் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ட்ரைவல் அண்ட் நான் ட்ரைவல் டிபெண்டன்சி. ஃபைனலாக நார்மலைசேஷன், டீநார்மலைசேஷன். அதே மாதிரி என்டிட்டின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி, அந்த நம்ம ஒரு டாட் வச்சுனா எப்படி வரும், ஸோ இந்த மாதிரி பார்ப்போம்ல, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. தென் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா அதே தான், லாஸ்லெஸ்க்கும் லாஸ்க்கும் உள்ள டிபெண்டன்சி, அதோட ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, டீகம்போசிஷன், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் ER மாடல் எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு பேசேஜ் கொடுத்து எழுதியிருக்கணும். லைக் செஃப் ஒரு ப்ரிப்பரேஷன், ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு அப்போ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு ER மாடல் போடணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. தென் ஃபைனலாக 1NF, 2NF நம்மளோட நார்மலைசேஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக பாய்ஸ் கோட் நார்மலைசேஷன். தென் தேர்ட் யூனிட் பார்த்தோம்னா டிரான்சாக்ஷன். இங்கே ஃபுல்லாகவே ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸு, ஷெட்யூல்ஸு, சீரியலைசபிலிட்டி, தென் 1 phase 2 phase, கன்கரன்சி கண்ட்ரோல், ரெக்கவரி, இது எல்லாமே வரும். ஆரிஸ் அல்காரிதம். ஸோ அப்படி பார்க்கும்போது
டிரான்சாக்ஷன் அண்ட் கமிட் பாயிண்ட்னா என்ன, இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்ஸ் ஒரு 6 உண்டுல்ல, நமக்கு அந்த பார்ஷியலி கமிட்டட் ஸோ அந்த ஸ்டேட்ஸும் பார்த்துக்கோங்க. தென் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், அடுத்து அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், ஸோ இது. தென் ஆரிஸ் அண்ட் தியர் ஃபேஸஸ், ஆரிஸ் அப்படிங்கும் போச்சுல அதுலேயும் அந்த அல்காரிதம்ஸ் வந்து வரும். ஸோ அல்காரிதம்க்கு என்ன பர்பஸ், அட்வான்டேஜ், ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கன்கரன்சி, டெட்லாக், சீரியலைசபிலிட்டி, இது எல்லாமே நமக்கு டெட்லாக் ப்ளஸ் சீரியலைசபிலிட்டி கான்செப்ட்ஸில் வரும். தென் சிஸ்டம் ஃபெயிலியர் அண்ட் மீடியா ஃபெயிலியர், இது எங்கே வரும் அப்படின்னா நமக்கு ரெக்கவரி கான்செப்ட் இல்லைன்னா ஃபைல் ஹேண்ட்லிங், டெட்லாக் ஹேண்ட்லிங்கில் வரும். தென் டூ ஃபேஸ் லாகிங் ப்ரோட்டோகால், ஸோ லாகிங் ப்ரோட்டோகால்னா என்ன, அதில் டூ ஃபேஸ் லாகிங் ப்ரோட்டோகால்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பி பார்க்கும்போது அதே தான், டூ ஃபேஸ் லாகிங் ப்ரோட்டோகால். தென் ஒரு ப்ரோட்டோகால் இதில் கன்கரன்சி கண்ட்ரோலாக என்னெல்லாம் இருக்குன்னா லுக் பேஸ்டு ப்ரோட்டோகால், டைம் ஸ்டாம்ப் பேஸ்டு ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெக்கவரி நீடட், ஏன் நம்ம ரெக்கவரி நீடட், டெட்லாக் ரெக்கவரியோட டெக்னிக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது டெஸ்டிங் ஃபார் சீரியலைசபிலிட்டி, என்னென்ன டெஸ்டிங்ஸ் இருக்குது, ஸோ அதில் கன்கரன்சி கண்ட்ரோல் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ இது எல்லாமே வரும். ஃபைனலாக ஷேடோ பேஜிங், ஸோ இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். ரைட், தென் ஃபோர்த் யூனிட். ஸோ ஃபோர்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ரெய்டு, ஃபைல் ஆர்கனைசேஷன், ஹேஷிங் லைக் B-tree, B+tree, தென் டைனமிக் ஹேஷிங், இது எல்லாமே வரும். எக்ஸ்ட்ராவாக கொரி ப்ராசஸிங், இதோட ஓவர்வியூ, சார்ட்டிங், இது எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படியே நீங்கள் தியரி ஒரு சிலபஸ் வச்சே நீங்கள் 2 மார்க்ஸும் பார்ட் பியும் பாருங்கள். ஸோ ரெய்ட்னா என்ன, தென் இதில் ரெய்டுக்குள்ளே ஆக்சஸ் டைம்னா என்ன, சீக் டைம், ஆவரேஜ் சீக் டைம், தென் ரேஷனல் லேட்டன்சி டைம், டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட்டு, ஸோ இது எல்லாமே வரும். அடுத்து ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ், டேப் ஸ்டோரேஜ், மெமரி, ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் வரும். அடுத்ததாக ஃபைல் ஹேண்ட்லிங் பார்க்கும்போது சீக்வென்ஷியல் ஃபைல் ஆர்கனைசேஷன், தென் ஹேஷிங் ஃபைல் ஆர்கனைசேஷன், இதுவும் இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக ஆக்சஸ் டைம்னா என்ன, இன்சர்ஷன் டைம்னா என்ன, டெலிஷன் டைம்னா என்ன, ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் பி பார்க்கும்போது அதே மாதிரி ரெய்டு, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ரெய்ட் டெக்னாலஜி, ஸோ அதோட ஃபீச்சர்ஸு, இது எல்லாமே பார்ப்போம். அடுத்து ரெக்கவரி டெக்னிக்ஸ்னு பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸில், அடுத்து என்னென்ன வேரியஸ் ஹேஷிங் டெக்னிக்ஸ் இருக்குது, ஸோ அடுத்ததாக B-tree, B+treeயோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது. ஸோ இதோட நமக்கு ஃபோர்த் அட்லீஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் ஆர் 4 யூனிட்ஸில் ஓவராலாக ஒரு ஓவருக்காக பார்த்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸோ அந்த மைண்ட் மேப் மெத்தட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் நம்ம அடுத்த வீடியோவில் கொடுக்குறது உங்களுக்கு புரியும். ரைட், அடுத்தது அட்வான்ஸ்டு டாபிக்ஸ். ஸோ அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸு, NoSQL லைக் MongoDB, கேப் தியரம், இதுலேயே நமக்கு வந்து அக்ரிகேட் மாடல்ஸில் வந்து காலம் பேஸ்டு, கிராப் டேட்டாபேஸு, அதோட செக்யூரிட்டிஸு, தென் ரோல் பேஸ்டு ஆக்சஸ், தென் பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே வரும் லைக் கிரிப்டோகிராஃபி கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இதோட பார்ட்டி அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னால் என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ், அதோட அட்வான்டேஜ், யூசர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. தென் கிளைண்ட் சர்வர் சிஸ்டம்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ்னா என்ன, OODBMS, தென் டேட்டா வேர்ஹவுசிங், மைனிங், இன்ஃபர்மேஷன் எப்படி ரிட்ரைவ் பண்ணலாம், அதோட ரெலவென்சி, ரேங்கிங்னா என்ன, இது எல்லாமே. அடுத்தது XML, எக்ஸ்டெண்டட் மார்க்அப் லாங்குவேஜ், ஸோ அதோட டேட்டாபேஸ்னா என்ன, ஸோ இதுவுமே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ப்ரிவிலேஜஸ், ஆக்சஸ் கண்ட்ரோல் பேஸ்ட் ஆன் ப்ரிவிலேஜஸ் பார்த்துக்கலாம். தென் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலும் ஈஸியாக புரிஞ்சுக்கும். தென் SQL இண்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ டிஃபைன் SQL இன்ஜெக்ஷனும் பார்த்துக்கோங்க. தென் பார்ட் பி, ஸோ பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னா என்ன, தென் டேட்டா வேர்ஹவுசிங், டேட்டா மைனிங், இது எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்லேயே வந்துடும். அடுத்து OODBMSனா என்ன, XML, ஸோ இது எல்லாமே எக்ஸ்டெண்டட் மார்க்அப் லாங்குவேஜ், ஒரு கான்ஃபிகரேஷன் வச்சு ஒரு டேக் வச்சு நம்ம படிப்போம், ஸோ அது வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து K-மீன்ஸ் அல்காரிதம், ஸோ K-மீன்ஸ் அல்காரிதம் நம்ம எப்படி கிளஸ்டரிங் மெத்தட்ஸ் வச்சு அப்ளை பண்ணலாம், இதில் என்னென்ன கிளஸ்டரிங் ரிசல்ட்ஸ் இருக்குது, ஸோ இதை பார்ப்போம். அடுத்தது ஒரு கன்சல்டன்ட் வந்து ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டம் டிசைன் பண்ண போகிறாங்க, ஸோ அதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் OODB வச்சு பண்ணலாம். ஸோ இதில் ஒரு 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் சிஸ்டம் ஃபார் மேனுஃபேக்சரர் ஆஃப் ஏர்பிளைன்ஸ், ஸோ அவங்க எப்படி டிசைன் பண்ணுவாங்க. அடுத்து சிஸ்டம் டு ட்ராக் கான்ட்ரிபியூஷன்ஸ், எப்படி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கேண்டிடேட்ஸ்க்கு லைக் பப்ளிக் ஆஃபீஸில். ஃபைனலாக இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எப்படி மேக்கிங் மூவிஸ்க்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க கைஸ். ஓவராலாக ஒரு மைண்ட் மேப் போட்டு நம்ம அடுத்த வீடியோவில் கொடுக்கலாம், ஆஸ் வெல் அஸ் ஆன்சர்ஸ் ப்ளஸ் எப்படிலாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.